குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கணும். இதுக்கு நான் பாதி மாங்காவை சீவி வச்சுருக்கேன். மாங்காய் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மற்ற பொருட்களை எல்லாம் நம்ம இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் எடுத்து வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். நான் கம்மியாக பண்ணுறதுனால எல்லா பொருட்களுமே நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீவி வச்சுருந்த மாங்காவையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்புறம் நம்ம வடித்து ஆற வச்சுருந்த சாப்பாடை எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு, மாங்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு லீவ் வீட்டில் இருக்கும்போது எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம மாங்காய் கொத்தமல்லி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வாசனை சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.